தமிழ்நாட்டில் வேளாண் சார்ந்த வேலைகளில் இருந்து விலகி வேறு துறைகளுக்கு மடைமாறும் தொழிலாளர்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் மாநில திட்டக்குழுவின் ஆய்வு முடிவுகளில் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் வேளாண்மை, அறிவுசார் பொருளாதாரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வுகளின் அறிக்கையை மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் முதல்வரிடம் சமர்ப்பித்துள்ளார். அந்த விவரங்களை அலசிய போது தமிழ்நாட்டில் வேளாண்மை சார்ந்த வேலைகளிலிருந்து விலகி வேளாண்மை சாராத கட்டுமானம், உற்பத்தி உள்ளிட்ட பிற துறைகளுக்கு மடை மாறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டில் ஆய்வு நடத்தப்பட்ட தஞ்சை, திருச்சி, நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் 12 கிராமங்களில் கடந்த ஆண்டு மீளாய்வு நடத்தப்பட்டது. இந்த மீளாய்வில் கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் பணிகளில் இருந்து 21.1 விழுக்காடு பேர் மாற்றுப் பணிகளுக்கு வெளியேறியது உறுதியாகியுள்ளது. இதற்காக அவர்கள் வேறு மாவட்டங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 2012க்கு பிறகு 15 முதல் 34 வயதுக்கு உட்பட்ட இளம் தொழிலாளர்கள் மட்டும் 20 விழுக்காட்டினர் வேளாண் துறையிலிருந்து விலகியுள்ளனர். வேளாண் பணிகளில் ஆண்டுக்கு 37,577 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் நிலையில் வேளாண்மை அல்லாத பிற வேலைகளில் 1,39,000 ரூபாய் ஈட்ட முடிகிறது. பிற துறைகளைப் போல விவசாயத்தில் ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதில்லை. புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் விவசாயத்தில் நிலைத்தன்மை இல்லை. இந்த காரணங்களுக்காகவே இளைய தலைமுறையினர் வேளாண் தொழிலை தேர்வு செய்வதில்லை என்று ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்நிலையில் ஆய்வு நடைபெற்ற மாவட்ட விவசாயிகளிடம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டோம். விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, அடுத்து மான் தொல்லை, அடுத்து கம்மாயிரி மதகு பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த குடிக்கா தொழில் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போச்சு. அந்த விவசாயம் பார்த்தவங்க எல்லாமே அப்படியே கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, பக்கத்துல இருக்க ஃபயர் ஒர்க்ஸுக்கு அப்படியே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. தண்ணி வாசனை பத்தலப்பா. 2வது விலைவாசி உரம்லாம் ரொம்ப கூட போயிருச்சு. அப்படியே அது விளைஞ்சு வந்தாலும் அவங்க ஒரு ரேட்டு வச்சு எடுக்கிறாங்க. அது ரொம்ப நட்டத்துக்கு வருது. இதை கொண்டு போய் அந்த இது போடுறால மொத்தமா நெல் கொட்டி ஒரு இடத்துல போடுவாள், அதுல கொண்டு போடுவாங்க. அவங்க சமயத்துக்கு எடுக்கிறாங்களும் இல்லை. அது மழையில நனைஞ்சு முளைஞ்சு எப்படி பார்த்தாலும் விவசாயி வாழ வழியே இல்லாம போச்சு. அரசாங்கம் தண்ணி வரதை உறுதிப்படுத்தணும் சார். 2-3 போகத்துக்கு வர மாதிரி உறுதிப்படுத்தணும். நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கணும். உற்பத்தி செலவு நிறைய ஆகுது. உற்பத்தி ஏற்ற மாதிரி இப்ப மருந்து மூட்டைலாம் 1,700 ரூபா விற்குது, 1,200 ரூபா வித்த மூட்டை. உரிய நேரத்திற்கு பாசன நீர் கிடைக்காதது, விதைகள், உரங்களின் விலை உயர்வு, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது போன்றவையே விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். இந்த குறைகளை களைய அரசு முன்வந்தால் வேளாண்மை செழிக்கும், வளம் கொழிக்கும்.